இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ரோமர் 8:37 இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. என்ன ஒரு அழகான ஒரு வார்த்தையை ரோமபுரிக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிற நிருபத்தில் இதை எழுதி வைத்திருக்கிறான். அநேகருக்கு இன்று தோல்வியை குறித்து வருத்தம், தோல்வியான ஒரு சந்தர்ப்பங்கள், தோல்வியான ஒரு சூழ்நிலைகள் வாழ்க்கையில் நடந்துவிடும் பொழுது அந்த அவமானம், அந்த பயத்தில் அநேகர் ஐயோ இந்த தோல்வி வந்து விட்டதே என்று பயந்து நடுங்கி வாழ்க்கை ஓட்டத்தை விட்டு ஓடி போகிறத நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துனுடைய சீடர்கள் கூட அப்படி தான் இருந்தாங்க. ஐயோ இயேசு மரித்து போய்விட்டார், என்னுடைய ஊழியம் முடிந்து விட்டது, என் வாழ்க்கை முடிந்து விட்டது, என்னுடைய எதிர்காலம் முடிந்து விட்டது என்று தான் அவர்கள் இருந்தார்கள். ஆனால் இயேசு ஒருபோதும் அவர்களை கைவிடவே இல்லை. கிறிஸ்துவின் அன்பு நம்மை எந்த உபத்திரவங்கள், வியாகுலங்கள், பட்டயங்கள், என்ன வியாதிகள், நாசமோசம் எது இருந்தாலும் அந்த கிறிஸ்துவின் அன்பு நம்மோடு இருக்கும்போது, அவருடைய வல்லமை நம்மோடு இருக்கும் பொழுது, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையில் நம்மை மீண்டுமாய் எடுத்து நிற்க வைக்க, ஜெயம் கொள்ள வைக்க ஆண்டவரால் முடியும். நம்ம ஜெயம் கொள்ளுகிறவர் அவர் மரணத்தை ஜெயித்தார். ஆகவே தான் இந்த வார்த்தை, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுவதால் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். அவர் ஜெயித்ததுனால நீங்களும் நானும் ஜெயிக்க முடியும். பேதுரு என்கிறவன் அப்படி தான் இயேசுவை மறுதலித்து ஓடினவன். ஆனால் மீண்டுமா இயேசு அவனை அழைத்து, அவனை ஆசீர்வதித்து, அவனை ஜெயிக்கிறவனாக ஆண்டவர் மாற்றினார். ஆகவே ஒருவேளை இந்த நாளில் தோல்வியினால் தோண்டு போயிருக்கலாம், தோல்வியினால் மன வருத்தத்தில் இருக்கலாம், இந்த தோல்வியினால் நான் அவமானத்தில் இருக்கிறேன் என்று ஒருவேளை நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். கவலையப்படாதீர்கள். உங்களுடைய தோல்விகள், உங்களுடைய பயங்கள், உங்களுடைய பிரச்சனை எல்லாவற்றையும் கொண்டு வந்து இயேசுனிடத்தில் ஒப்பு கொடுங்கள். அவர் ஜெயித்தாரே, நீங்களும் உங்களையும் ஜெயிக்க வைப்பார். அப்படியே ஆகும். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நீர் உயிரோடு எழுந்த தேவன், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஆண்டவரே, நீர் ஜெய கிறிஸ்து ஆண்டவரே. நீர் சாத்தானை ஜெயித்தீர், மரணத்தை ஜெயித்தீர், பாவத்தை ஜெயித்தீர், நோய்களை ஜெயித்தீர் ஆண்டவரே. எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் ஜெயம் கொண்டீர் அப்பா. ஆகவே அந்த ஆராதிக்கிற தேவன் நீர் எங்களோடு இருக்கிறனால, எங்களோடு அன்பு செலுத்தி எங்களையும் அப்படிப்பட்ட ஜெய வீரர்களாய் நீர் எங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறனால நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை ஏதோ ஒரு தோல்வியில் தோண்டு போயிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தைகள் ஆறுதல் படுத்தட்டும், இந்த வார்த்தைகள் அவர்களை தேற்றட்டும், இந்த வார்த்தைகள் அவர்களை உற்சாகப்படுத்தட்டும் ஆண்டவரை. அவர்கள் தோல்வியிலிருந்து மீண்டு எழுந்திருக்கும்படியாய் மீண்டுமாய் ஜெயத்தோடு தங்களுடைய வாழ்க்கை ஓட்டத்தை ஓட உதவி செய்யுங்க, ஆஸ்வதிங்க. இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.